பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 15 வேர்ஸ் 5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, தேவனில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பது இந்த நாளுக்கான ரேமா, கர்த்தருடைய வார்த்தை. இந்த பகுதி சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து திராட்சை செடி, நாம் அந்த செடியிலிருந்து மலருகிற கொடிகள். செடி முக்கியமா கொடி முக்கியமா அப்படி என்கிற ஒரு கேள்வி எழும்பும். அநேகர் யோசிப்பது என்னவென்றால், செடிதான் கொடியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று. ஆனால் இங்கே நல்ல ஒரு சத்தியத்தை இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். செடி அல்ல கொடியை தக்க வைத்து கொள்வது, கொடிகள்தான் செடியோடு கூட ஒட்டி கொள்ள வேண்டும். கொடிக்கு செடி முக்கியமே ஒழிய செடிக்கு கொடி முக்கியம் அல்ல. ஆனாலும் அந்த செடியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து கொடிகளுக்காக அவர் பிரயாசப்படுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் அந்த செடியோடு எவ்வாறு நிலைத்திருக்கிறோம்? நிலைத்திருத்தல் என்கிற வார்த்தையினுடைய ஆங்கில வார்த்தை அபைடிங் இன் த வைன். அந்த அபைடிங் அப்படின்னா சேர்ந்து ஒட்டி எந்த சூழ்நிலையிலும் பிரியாமல் தன்னை காத்து கொள்வது தான் அந்த கொடியினுடைய தன்மையாக இருக்க வேண்டும். இந்த காலவெளியிலே கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை என்னவென்றால், செடியோடு நீங்கள் ஒட்டிக்கொள்ள 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 அந்த திராட்சை செடியினுடைய வேறு, சாறு, கனி, பழம், அதில் இருக்கிற நன்மைகள் எல்லாம் பிரயாசப்படாமல் தானாக கொடிக்கு வரும். நீங்கள் இந்த காலவேளையில் செடியாக இருக்கிற இயேசுவினிடத்தில் நன்றாக ஒட்டி கொள்ளுங்கள், அதில் நிலைத்திருங்கள், அசைந்திராதீங்க, உறுதிப்படுங்க. நல்லா அந்த செடியோடு உங்களை ஒட்ட வைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த செடியிலே நாம் சுபாவத்தின்படி மலரவில்லை. யூதர்கள்தான் இந்த திராட்சை செடியிலிருந்து சுபாவ கிளைகளாக இருந்தார்கள். நாம் எப்படி வந்திருக்கிறோம் என்றால், காட்டு செடியாக இருந்த நம்மை, முட்செடியாக இருந்த நம்மை இயேசு கிறிஸ்து அதிலிருந்து வெட்டி சத்துருவின் பிடியிலிருந்து நம்மை மீட்டெடுத்து இந்த திராட்சை செடியில் நம்மை ஒட்ட வைத்திருக்கிறார். சுபாவக்கலையாக இருந்தால் கூட முறிக்கிறதுக்கு லேட்டாகும். நம்ம ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் ஒட்ட வைக்கப்பட்ட நம்ம வெட்டி போடாதபடிக்கு அதில் சரியாக ஒட்டிக்கணும். அது எதை குறிக்கிறது? தயையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும், இயேசுவே உம்மோடு நான் ஒட்டியிருக்கணும், உம்மோடு ஒட்டியிருக்கணும்னு சொல்லி அவர்களை நம்ம நிலைத்திருக்கணும். அதனால தான் அந்த பகுதி சொல்லுது, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருக்க வேண்டும். நம்ம நிலைக்கணும்னு நினைக்கும் போது அவர் நமக்குள்ளே நிலைப்பார். அவர் நிலைக்கும் போது நடைபெறுகிறது என்ன? உங்கள்கிட்ட இருக்கிற பலவீனங்கள், இயலாமைகள், முடியாத காரியங்கள், சாத்தியமே இல்லைன்னு நினைக்கிறது, எதெல்லாம் உங்களால் முடியாதுன்னு நினைக்கிறீங்க, இந்த சாறு உள்ளே வர வர உங்களை முடிய பண்ணும். பாருங்கள், பேதுரு, அவருக்கு ஒன்றுமே முடியாது, அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் ஒரு வெட்டி எரியப்பட வேண்டிய ஒரு கொடி. ஆனால் அந்த பேதுரு அந்த செடியில் ஒட்டிட்டார், நல்லா ஒட்டிட்டார். அதை ஒட்ட ஒட்ட நடைபெற்றது என்ன? பேதமையுள்ள பேதுரு, ஒன்றும் தெரியாத பேதுரு, ஞானத்தில் குறைவான பேதுரு, ஒரு வசதி இல்லாத பேதுரு, கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். மாறாக யூதாசையும் அந்த திராட்சை செடியில் கொடியாக ஒட்டினார். ஆனால் அவன் அதில் ஒட்டாமல் நிலைத்திருக்காமல் தேவ தயையை சரியாக எண்ணாததுனால நடைபெற்றது என்ன? அந்த செடியிலிருந்து வெட்டப்பட்டு எரியுண்டு போய் இன்றைக்கும் நரகத்திலே அவன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, நாம் பேதுருவை போல மற்ற அப்போஸ்தலரைப் போல இதில் ஒட்டி கொள்ளுவோம், அதில் தரித்திருப்போம், நிலைத்திருப்போம். நிலைத்திருக்கிற நமக்கு கர்த்தர் பிரயோஜனமானவைகளை
சாறுகளாக சாரங்களாக கொடுப்பாராக. ஜெபிப்போமா? பிதாவே, உடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, உலகமோ உலகத்தில் உள்ளவைகளோ உலகத்தின் சிநேகமோ பந்தங்களோ உறவுகளோ மாம்சமோ மனுஷிகமோ இயேசுவின் உறவை விட்டு திராட்சை செடியை விட்டு எங்களை கொடிகளை பிரிக்காதபடி எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. செடியோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒட்ட வைத்து கொண்டு அந்த செடியில் இருக்கிற சாருக்கும் வேருக்கும் சத்துக்கும் நாங்கள் பங்குள்ளவர்களாய் மாற உதவி செய்யும். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு அதை நீர் அனுகிரகம் பண்ணி திராட்சை செடியோடு இணைந்து கொள்ள தொடர்ந்து எங்களுக்கு பலன் தாரும். திராட்சை தோட்டக்காரராயிருக்கிற பிதா எங்களுக்கு வேண்டிய நல்ல உரங்களை போட்டு வளங்களை போட்டு எங்களை செழிக்க செய்கிறீர். நமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்மோடு இணைந்து கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் யாராகிலும் பின்மாற்றத்திலே உம்மை விட்டு தூரம் போய் ஜெபத்திலே துதியிலே ஸ்தோத்திரத்திலே வேத வாசிப்பிலே அபிஷேகத்திலே ஆராதனையிலே பின்தங்கி இருப்பாரானால் இந்த நாளிலே கர்த்தர் நீர் அவர்களை செடியோடு இணைத்து கொள்ளுவீராக. தேவதயவு அவரை நெருக்கி ஏவட்டும்பா. துதிக நமகமேலாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.